இங்க 3 பொண்ணுங்க ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டா இருந்துகிட்டு, அவங்க கோல்ட பூரா துபாய்லேருந்து ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்து இங்க விக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் கோல்ட பூரா சாக்லேட் ஷேப்ல உருக்கி, அது மேல சாக்லேட்ட டிப் பண்ணி, அத கோல்டு பாயில்ல சுத்தி, ஃபாரின் சாக்லேட்ன்னு சொல்லி கொண்டு போறாங்க. ஸோ செக் பண்ற அதிகாரிகளும் இது ஏதோ ஃபாரின் சாக்லேட் போல தான் அப்படின்னு லைட்டா தின்னு பார்த்துட்டு, சரி ஓகேன்னு அனுமதிச்சிடுறாங்க. இத அப்படியே கடத்தி கொண்டுட்டு போய் அங்க வச்சு வித்து பயங்கரமா காசு பார்க்குறாங்க. லக்ஸூரியஸா அவங்க லைஃப்ப லீட் பண்றாங்க. இப்படியே அவங்க திரும்ப திரும்ப பண்றதுனால அவங்க அக்கவுண்ட்லலாம் பயங்கரமா காசு சேருது. இவங்க இத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் தெரியாத்தனமா புது ஆஃபீஸர் மாறவும், இது என்ன பார்க்குறதுக்கு சாக்லேட் மாரியே இல்லன்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாங்க. இப்போ இவங்க செக் பண்ணாங்கன்னா நம்ம மாட்டிக்கிறோமேன்னு 3 பேரும் முழிக்கிறாங்க. அதில ஒருத்தி அங்க வர்ற பெரிய சீனியர் ஆஃபீஸர பார்த்து, பேசாம அவன்ட்ட வளைஞ்சு பேசி நடிச்சிட வேண்டியதா அப்படின்னு அவன பார்த்து வளைஞ்சு பேசுறா. இவனும் அழகான பொண்ணு நம்மட்ட பேசுறாளேன்னு சொல்லிட்டு இவளும் சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறான். உடனே அங்க இருந்தவங்க பூரா, ஐயா இப்போ சீனியர் ஆஃபீஸரே பேசுறான்னா தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணாமலே மூடி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் கொண்டு போயிட்டு திருப்பி ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல